மக்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வேறு வழி இல்லை, பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு அம்மையார் சொல்கிறாங்க, ஸ்டாலின் அங்கிள் சொன்னது தப்புன்றாங்க. அப்போது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சட்டமன்றத்தில் புடவையை பிடிச்சி உருவினாங்களே, அது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் ஒரு லேடிஸாக இருந்து ஒரு ஜென்ஸுக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஜெயலலிதா அம்மாவை புடவையை உருவி ரோட்டில் இருப்பாங்க. அதே அவங்க கர்வத்தோடு இருந்து இந்த நாட்டில் நின்று முதலமைச்சராக சீட்டுக்கு வந்தாங்க. அது உங்களுக்கு பெருமையாக இல்லை. ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது அவமானம். யாருங்க சொல்கிறா? இப்போ விஜய் அங்கிள் தான் சொல்கிறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய் அங்கிள்னு கூப்பிட்றாங்க. அதெல்லாம் விஜய் அண்ணா கோச்சிக்கிறாங்களா? சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா? இன்னும் ஸ்டாலின் அங்கிள் சொன்னோடனே கோபம் வருது உங்களுக்கு. அந்த அளவுக்காச்சும் கௌரவமாக கூப்பிட்றாங்கன்னு சந்தோஷப்படுங்க. அவங்களுடைய பொது விஷயங்களில் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை நீங்கள் தலையிட்டு யாரையோ ஜோடிச்சு பேசுகிறீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் பேசக்கூடாது, நாங்கள் தான் பேசணும். எங்களுக்கு தான் தகுதி இருக்குது. யாரை கொண்டு வரணும், யாரை நின்று ஜெயிக்கணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் என்னம்மா நீங்கள் ஜெயிச்சு அந்த முதலமைச்சர் சீட்டை அவருக்கு கொடுத்துட்டு விஜய் அண்ணா கொடுத்துட்டு 6 மாதம் ஆளுங்க, உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் மீன் உங்களுக்கே கொடுக்குறோம். முதல்வன் படத்தில் இவர் கொடுப்பார சூரிய அர்ஜுன் அண்ணனுக்கு, நீங்கள் ஒரு நாள் முதல்வராக இருங்கண்ணா. அந்தமாரி நீங்கள் என்னமோ 6 மாதம் முதல்வராக இருங்கன்னு சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்குதுல்ல? உங்களை மக்கள் வேணான்னு முடிவு பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? திரும்பி விஜய் அண்ணாவோட நம்ம நல்லா ஆட்சி ஆளணும், நம்ம நல்லா மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற அடுத்த ஸ்டேஜை தான் நம்ம முடிவு பண்ணி நோக்கி போயிட்டுருக்கணும். அதை விட்டுட்டு போனவங்களை பிடிச்சி காலை வாரி விட்றேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் கீழே தான் விடணும், மேலெலாம் வர முடியாது இல்லையா? மக்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப டார்ச்சர் தரீங்க. எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? எங்களுக்கு தெரியும். இதே நீங்கள் வேணான்னு விஜய் அண்ணாவை கொண்டு வந்தோம். விஜய் அண்ணா சரினாலும் நாங்கள் மாற்ற தான் செய்வோம். மக்கள் நாங்கள் மாற்ற தான் செய்வோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம் நாங்கள், இல்லையா? அதனால் அதுக்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் 6 மாதம் என்ன 6 மாதம் சொல்லுங்கள். என்ன 6 மாதத்தில் மாற்றி ஆட்சி நடக்குமான்னு யாரோ தேவையில்லாதவங்களாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களோட கடமைகளை நீங்கள் சரியாக பாருங்கள். கண்டிப்பாக அது மாற்றம் உருவாகும், இல்லையா? நீங்கள் என்ன நடக்கணும், என்ன செய்யணும், எதுக்கெச்சா இருந்து பேசுகிறீங்க. சரி, ஓகே. அதை விட்டுட்டு சும்மா போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க. நீங்கள் குறைஞ்சி தான் ஒரு முதலமைச்சராக இருக்கார். நீங்கள் என்ன குறைஞ்சி தான் நீங்கள் அட்ரஸே இல்லை ஆகிட போவீங்க. பார்த்துட்டு நீங்கள் இல்லை தான் உங்களுக்கு வேட்டு வச்சுக்கிங்க.